ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நல்லா இது பண்ணிக்கலாம், நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணால் கொஞ்சம் பீல் பண்ணிக்கலாம். இதோட தோலை பீல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணுவோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி ஒரு பீசஸ், இந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இப்போ ஷேப் கட் பண்ணால் கரெக்டாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்பில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீசஸும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வாட்டரில் சோக் பண்ணி அதில் சால்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, சோக் ஆகிடுச்சு வாட்டரில் சோக் ஆச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இதில் இந்த வாட்டர் இல்லாமல் ட்ரையாக தொடச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தொடச்சிக்கலாம். இல்லை கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக வராது. பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். டிஷ்யூ பேப்பர் வச்சா நல்லா வாட்டரை அப்சர்வ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். வாட்ரு நல்லா அப்சர்வ் ஆகிக்கும் ப்ரெஸ் பண்ணால். இன்னும் டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக லெவலில் அப்சர்வ் ஆகும். வாட்டர் எல்லாம் அப்சர்வ் ஆகும். இப்போ ட்ரை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் ட்ரை ஆக விடலாம். ட்ரை ஆகிருக்கும்.
ஃப்ரெஞ்சு ஃபிஷ்ஷு ஸ்டார்டிங் இது ஃப்ரெஞ்சு ஃபிஷ்ஷு ஏர் ஃப்ரைல தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஏர் ஃப்ரை எடுத்து வச்சுப்போம். எங்கள்கிட்ட இருக்கிறது எண்ணெய் தான் நம்ம இருக்குது. ஏர் ஃப்ரைல பண்ண போகிறோம் அதனால நாங்கள் சொல்லிட்டு எண்ணெய் வச்சுப்போம். உங்கள்கிட்ட இதுலேயும் பண்ணலாம், ஃப்ரை கூட பண்ணலாம். நாங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிப்போம் டைமிங் 2 நிமிஷம் ஃபஸ்ட்டு 2 ப்ரீ மினிட்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீ பண்ணிட்டு பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு உள்ள வாட்டர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ஆச்சு ப்ரீ ஹீட் ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணுவோம். கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரெஞ்சு ஃபிஷ் நல்லா ஓப்பன் ப்ரீ ஆயிடுச்சு. இது அந்த இப்போ செட் நம்ம பண்ணுற டைமிங் செட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஆலிவ் ஆயில் உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் ஆயில் கோகோனட் ஆயில் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆயில் இருந்தால் நீங்களும் அப்ளை பண்ணுங்க. நாங்கள் லைட்டாக தான் அப்ளை பண்ணுறோம். வித்தவுட் ஆயிலும் பண்ணலாம், ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஆனால் லைட்டாக ட்ரை உங்கள்கிட்ட ஆகிடும். இது நாங்கள் ஆயில் யூஸ் ஆயில் பண்ணிக்கலாம். போடணும் இல்லை, எந்த ஆயில் வேணால் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை பண்ணி இன்னும் இப்போ ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ஃபிஷ் உள்ள போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போடுறோம். நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்லையும் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்லையும் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஷேக் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஷேக் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அமைஞ்சிருக்கு. இப்பொழுது உள்ள ஓகே, போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை செட் இப்போ நம்ம பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணி இப்போ டைமிங் செட் பண்ணலாம். செட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ஃபிஷ்ஷை அதுலேயே போட்டு இருக்கும். ஹாஃப் ஆஃப் ஃபுல்லாக ஹாஃப் ஆன் ஃபுல்லாக கேட்கும். அதில் இது ஃபுல் செட் நிறைய பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லுன்னு போட்டுட்டு 25 மினிட்ஸ் இல்லை இல்லாட்டி 15 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். 25 மினிட்ஸ் வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ். கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் KFC ஸ்டைல் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ்.